पहुंचकर परमेश्वर का वचन यहूदियों के आराधनालय में सुना। नहीं वो नहीं 13 13 अच्छा 13 अंताकिया की कलीसिया नहीं पसली बोले ना वो पौलुस का प्रथम यात्रा ना कोई नहीं वो अंताकिया की कलीसिया में कई भविष्यवक्ता और उपदेशक थे जैसे बरनबास और शमौन जो नीगर कहलाता और लिक्वियस कुरेनी और चौथाई देश के राजा हेरोदेस का दूर भाई माने और शाऊल। जब वे उपवास से प्रभु की उपासना कर रहे थे तो पवित्र आत्मा ने कहा मेरे लिए बरनबास और शाऊल को उस काम के लिए अलग करो जिसके लिए मैंने उन्हें बुलाया है। तब उन्होंने उपवास और प्रार्थना करके उन पर हाथ रखकर उन्हें विदा किया। आमीन। இது ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கோம். एक ही सुंदर रूप में आपको समझ में आ जाए। அந்தியோகியால உபவாசம் இருந்து ஜெபிச்சிட்டு இருக்காங்க. अंत्योक जगह से वो उपवास करके प्रार्थना करता था। இன்னைக்கு நமக்கு ரொம்ப அதிகமான உபவாசம் ரொம்ப தேவை. लेकिन जरूरत के पगुत जरूरत के उपवास உபவாசம் நம்ம அவசியமா இருந்து ஜெபிக்கணும். उपवास कम रहकर हम प्रार्थना करना जरूरी है। நான் ஆண்டோட கிருபையில 12 வருஷம் முடிச்சு 13வது வருஷம் உபவாசம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஒருவேளை காலையில மட்டும் मैं परमेश्वर का कृपा से मैं इतना वर्ष 12 வருஷம் 12 years 12 साल तक मैंने उपवास फास्टिंग करके अभी तक परमेश्वर लेके जा रहा है। सुबह में சில நேரம் உடம்பு முடியலன்னா மட்டும் சாப்பிட்டுருப்பேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ரொம்ப கடுமையான டிராவலிங்காக இருந்தால் மட்டும் சாப்பிட்டுருப்பேன். कभी कभी हमको बीमार रहने के समय कम थोड़ा खा लेते हैं और ट्रैवल में रहने के समय खा लेते हैं। बाकी समय पूरा हमने उपवास कर உபவாசம் நமக்கு ரொம்ப அவசியம். उपवास हमको जरूरी है। இந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது ரொம்ப அதில் உபவாசமும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ईश्वर का योजना ना उसको पूरा करने के लिए हम उपवास बड़ा काम करते हैं। அதுக்காக நான் ரொம்ப கொடிய கடினமான உபவாசம் சொல்லலை. इसलिए वो भी मैं नहीं बोला बहुत दिन बहुत साल से बोलने के लिए ऐसे नहीं। அவங்க திராணிக்கு ஏற்ப கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அது தகுந்தா இருக்கும். आपका शरीर का भावना से आपका शरीर का जो हालत है ना उसका अनुसार आप कुछ कर सकते हैं। அவங்க உபவாசித்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அழகா பேசுகிறாரு. நான் பிரித்த ஊழியத்துக்கு அவங்கள அனுப்பிச்சு விடுங்கன்றாரு. जब उपवास करके आराधना करने के समय पवित्र आत्मा ने बताया मैंने नियम लिया वो सेवका के लिए अपने पाप दे वो अलग करके लेके जाओ। ஆமென். இங்க இருந்துதான் இப்ப இதோட நின்றிருந்த விஷயம் இப்ப இங்க வந்து என்ன செய்யுது, இதோட நின்றிருந்த விஷயம் இங்க இன்னும் அதிகமா டெப்தா பரம்ப ஆரம்பிக்குது. वो आसिया से वो शुरू हो गया ना उधर से बहुत गहराई रूप में वो बंडली पड़ने लगा। அவருடைய மிஷனரி பிரயாணம், பவுல் பர்னபாவுடைய மிஷனரி பிரயாணம் ஆரம்பிக்குது. बरनबा पौलुस का मिशनरी प्रयाण मिशनरी का यात्रा शुरू हो गया। குடும்ப அளவுக்கு தேவன் விரும்புகிற அளவுக்கு ஆசியா ஒரு அளவுக்கு தேவன் விரும்புகிற அளவுக்கு நம்ம விரும்புகிற அளவுக்கு நம்ம இன்னும் இந்தியாவில் ரசிக்கணும் இல்லையா? இன்னும் பெரிய அளவில் ஆசியாவில் எழுப்புதல் இன்னமும் வரலையே, இன்னைக்கு வரைக்குமே வரலையே. हमारा इच्छा से नहीं, हमारा इच्छा से अनुसार बोलने से हम अभी तक इंडिया भी सुधर नहीं पाया। ईश्वर का इच्छा से अनुसार वो मंडली पढ़ने लगी। ஆனா தேவனுக்கு தெரியும் எது வரைக்கும். ஏன்னா நான் சொல்றது என்னன்னா எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நமக்கு தேவன் கொடுத்த அழகான வாய்ப்புகள். लेकिन मैं बोल सकता हूँ ईश्वर का हमको दिया कि हर दिन हर समय सुंदर देंगे। ஒரு செகண்ட் கூட அதிகமா நம்ம எக்ஸஸா வாங்க முடியாது. एक ही सेकंड भी आप एक्स्ट्रा आप ले नहीं सकता। எந்த ஒரே சின்ன விஷயத்தை கூட எக்ஸஸா வாங்க முடியாது. एक ही चीज भी आप एक्स्ट्रा आप ले नहीं सकता। தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாம் பெரிய அவருடைய கிருபை, அவருடைய ஈவு. ईश्वर हमको दिया हुआ सब इस कृपा तैयार। அதனால அந்தந்த காரியங்களை நம்ம சரியா பயன்படுத்தி கொண்டு வந்து ரொம்ப அவசியமான விஷயம். इसलिए सब समय हमने इस्तेमाल करना, सब समय हमने फोकस करना जरूरी। நிறைய நேரங்கள்ல நேர காலங்கள் எல்லாம் பல வருடங்கள் வேஸ்ட் ஆகி போயிட்டு வயசா இருக்கு பார்த்தா வயசு 50 வயசு வச்சு 60 வயசு வச்சு 40 வயசு வச்சு யோசிக்குமா இருக்கும். कोई बार हम ऐसे करते हैं बहुत साल बहुत दिन हम वेस्ट करते हैं और कुछ दिन बाद अरे हमारा उम्र 50 हो गया 40 हो गया ऐसे लास्ट में फील करते हैं। நமக்கு தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒரு நல்ல விஷயம், அதை சரியான விதத்துல நாம் யூஸ் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். इसलिए देवन हमको दिया हुआ हर मिनट हमने सही प्रकार इस्तेमाल करना चाहिए। கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ईश्वर को कोटि कोटि धन्यवाद। ஆசியாவுல தேவன் விரும்புகிற அளவுக்கு ஒரு டெப்த் கடந்து போச்சு.
போச்சு. इस आसिया से ईश्वर जैसे इच्छा था वही डेप्थ उधर आप देख सकते हैं। சரி, இப்போ படிச்சீங்கன்னா நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். अभी आप पढ़ेगा तो समझ में आएगा। அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? प्रकृति का काम 12 अध्याय 6ஆம் வசனத்துல படிக்கலாம். 6 वचन। என்ன बस तब जब हेरोदेस उससे लोगों के सामने लाने को था, उसी रात पतरस 2 जंजीरों से बंधा हुआ 2 सिपाहियों के बीच में सो रहा था और पहरे हुए द्वार पर बंदी गृह की रखवाली कर रहे थे। तो देखो, प्रभु का एक स्वर्गदूत आ खड़ा हुआ और उसे कोठरी में ज्योति चमकी और उसने पतरस की पसली पर हाथ मार के उसे जगाया और कहा, उठ जल्दी कर। और उसके हाथों से जंजीरें खुलकर गिर पड़ी। ஓகே, படிச்சா அதான் படிச்சேன். 6 7 8 படிச்சேன். சரி, இங்க பாருங்க, இங்க பரிசுத்தாவினால தடை பண்ணப்பட்டதே சொல்லப்படுது. यदि आप देख सकते हैं पवित्र आत्मा से रुका हुआ ஊழியத்தை தடை பண்ணது பரிசுத்தாவியானவரா? वो सेवका को रुकने वाला पवित्र आत्मा है। இது இங்க வந்து என்ன பார்க்கலாம்? यहाँ लिखा ऐसे लिखा है ना, रुका किया के पवित्र आत्मा जाने का समय रुका गए, मना किया है, இது புலப்புறம் நினைச்சுக்கிறீங்க. मना किया वो सत्य भी समझ। ஒரு வாசனை தேவன் அடைக்கிறாருன்னா एक जगह को यीशु मसीह एक जगह को ईश्वर ने बांध देगा तो बंद करेगा तो தேவன் நம்மை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை வேற ஏதோ காரியங்களை செய்ய போகிறான்னு அர்த்தம். यीशु हमारे लिए और दूसरा जगह में बड़ा बड़ा काम करने वाला है, ऐसे अर्थ है। சாத்தான் தடை பண்ணானா முடிஞ்சிடும். शैतान रुकेगा तो खत्म हो जाएगा। பரிசுத்தாவியானவர் அவருடைய விருப்பம் போல, அவருடைய சித்தம் போல, அவருடைய திருவுளத்தின் போல, அவருடைய இறையாண்மையை போல, அவருடைய சித்தம் போல அவனுக்கு அந்த இடத்துல போகணும் அப்படின்னு இருக்கிறாரு. पवित्र आत्मा जो है अपना इच्छा से उधर ये जगह में वो के ठीक है काफी ऐसे बोलकर रुका। உடனே ஊழி முடிச்சோம்னு அர்த்தம் இல்ல. उसका अर्थ उसका मतलब ये नहीं है सेवा खत्म हो गया। அப்பதான் இந்த மகத்தான விஷயமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. वो उसके बाद में भी बड़ा बड़ा सेवा का शुरू भगत पूर्ण सेवा का। அதனால தேவன் நம்ம வாழ்க்கையில கூட நாம் இதெல்லாமே நம்ம வந்து அறிஞ்சிக்கணும். தேவன் நம்மை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விருப்பமா இருக்கிறார். ये पूरा काम समझना चाहिए, जानना चाहिए। यीशु मसीह हमारा द्वारा बड़ा काम करने के लिए सोच रहा है। இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சது ஹோலி ஸ்பிரிட். இங்க 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 எல்லாமே அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய கிரியைக்கு, நம்ம சொன்னா உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அப்படின்றல, அந்த நற்கிரியை தொடங்கினவர் தான் நம்மை நடத்தணும். और केस सफाई से बोलने के लिए इधर से होली स्पिरिट शुरू किया, यहाँ 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 इतना जगह पर इस पवित्र आत्मा का इच्छा से, पवित्र आत्मा का कंट्रोल से होने। ஜார்ஜ் முல்லர் இப்படியாக ஜெபம் பண்ணினார். जॉर्ज मुलर ऐसे प्रार्थना किया। அவருக்குள்ளாக ஒரு பெரிய திட்டம் இருந்தது. उनका अंदर बड़ा योजना था, அருமையான ஒரு திட்டம். बहुत सुंदर थे प्लान का। 7 ஏக்கர்ல லேண்ட் தான் இருக்கும். 7 एकड़ बोले 7 एकड़ में एक जगह खरीदना चाहिए। அந்த 7 ஏக்கர்ல லேண்ட் வாங்கி அனாத பிள்ளைகளை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமான ஒரு இடமாய் மாற்ற வேண்டும். वो 7 एकड़ में लैंड खरीद कर वो अनाथ बच्चा लोग को आश्रम बनाना चाहता। உடனே அன்னைக்கு இங்கிலாந்து பத்திரிகைகள் எல்லாம் அவரை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிட்டு. उस समय इंग्लैंड में पत्रिका जो उधर बहुत क्या सवाल पूछ रहा है, कुछ आंसर को सवाल उल्टा पुल्टा सवाल पूछ रहा है। அமெரிக்கா வந்து ஒரு போதகர் வந்திருக்கிறாரு. अमेरिका से एक पास्टर आया है, पादरी आया। அவர் வந்து இப்படி சொல்றாரு, அனாதை ஆசிரமத்தை அமைக்க போறாராம். वो पादरी ने बता रहा है एक अनाथ आश्रम बनाने वाला है। எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா தெரியாது. कैसे करेगा मैं पूछने से बोल रहा है नहीं मालूम। எவ்வளவு பணம் வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா பணம் இல்லைன்றாரு. कितना पैसा आपके पास के कितना रुपया में पूछने से नहीं मालूम बोल रहा है। எந்த மாதிரியா செய்ய போறீங்க, எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. आपका पास क्या स्ट्रक्चर के ब्लूप्रिंट के कुछ ना कुछ के पूछने से அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு
कुछ भी नहीं का हमारा पास உடனே இந்த மாதிரி எல்லாம் பத்திரிகையில எழுதி அவரை சேவ் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம். और इसलिए पत्रिका जो उनका लिखकर उनका लक्षित होने के लिए कुछ किया। இவர் ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே இந்த திட்டம் என்னுடையதானா, வெறுமையாகவே நானே யோசித்து நானே நினைச்சு வந்த இந்த பிளானிங்ஸ் எல்லாம் என்னுடையதானா, தயவு செய்து வேண்டாம், இது நிறுத்தி விடும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். उसका बाद ने वो प्रार्थना किया, यीशु मसीह ये मेरे लिए ये योजना मेरा योजना है तो आप रुका दीजिए, ऐसे प्रार्थना किया। நம்ம திட்டங்கள் ஃபெயிலியர்ல முடிஞ்சிடும். हमारा योजना जो है वो फेलियर में हो जाएगा, सफल नहीं पाएगा। நம்முடைய திட்டங்கள் மகத்தான வெற்றியை கொண்டு வரவே வராது. हमारा योजना महत्वपूर्ण सफलता नहीं मिलेगा, विजय नहीं मिलेगा। தேவன் நம்மை நடத்த வேண்டும். यीशु ईश्वर हमने चलाना चाहिए। தேவனே நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ये परमेश्वर ने हमको बड़ा बड़ा कार्य करना चाहिए। அப்புறம் அவருக்கு பாருங்க, ஒரு அம்மா காணிக்க அனுப்புனாங்களாம். उसके बाद वो चार्ज मिला तो ये लड़की ने वो ऑफरिंग भेजा। ஒரு வருடம் ஒரு ஆயுள் முழுவதும் சம்பாதிச்சா எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை ஒரே ஒரு அம்மா அனுப்புனாங்க. अपना जीवन पूरा कमा करेगा तो कितना कमा कर सकता है, वही पैसा वो एक लड़की ने उनको भेजा था। ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. தேவனுடைய நடத்துதல் இருக்குமானா எல்லாமே செய்துவிட முடியும். परमेश्वर का अगुवाई आपके जीवन में रहने से सब आप कर सकते हैं। தேவனுடைய நடத்துதல் இல்லைன்னா நம்மளால எதையும் சக்சஸ் பண்ண முடியாது. यीशु मसीह का अगुवाई ना है तो कुछ भी आप कर नहीं सकते। பஸ்டர் அப்படின்ற இடம், பஸ்டர்னா நம்ம போற பஸ்டர் கிடையாது, சத்தீஸ்கருடைய பஸ்டர் இல்லை, அது பஸ்டர் அப்படின்ற ஒரு இடம். पस्टन जो हमारा पस्टन नहीं है, इधर इधर சத்தீஸ்கர்ல ஒரு பஸ்டர் மாவட்டம் இருக்கு. छत्तीसगढ़ में कोई पस्टन डिस्ट्रिक्ट है ना, वो சரி, அது கிடையாது, वो नहीं है। சரி, அந்த பட்டணத்துல ஒரு இடமா வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. वही जगह पर लैंड खरीदने के लिए प्लान किया। ஒரு லேண்ட் ஓனர் போய் சந்திச்சு பேசுறாரு. ये लैंड बेचने वालों को मिलकर मुलाकात होकर बात कर रहे। அவர் சொன்னாரு, எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நான் வந்து இதை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னாரு. वो मालिक ने बोल रहे हैं मुझे इतना पैसा देने से भी मैं आपको लैंड में दे दूंगा। அப்புறம் இவர்கிட்ட பணம் இல்லை, இவர் ரொம்ப கஷ்டமா வந்து உட்கார்ந்து வந்துட்டாரு. उनका पास भी पैसा भी नहीं, इसलिए दुखी के साथ उधर आकर बैठा था। ஆனா அவன் பாருங்க, அன்னைக்கு நைட்ல அவன் தூங்க முடியல. लेकिन तो देख लीजिए वो लोग ना नाइट सो नहीं सकता, நாளைக்கு எழுப்பி ஓடி வரான். सुबह में उठकर चलकर तोड़कर आ रहा है। ஐயா, நான் சொன்ன ரேட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டெட் சீப்பான ஒரு ரேட் சொன்னான். சொல்லி இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிங்க. ஐயா ஐயா, मैं जो दाम बोला वो दाम में नहीं, आप चीप रेट में हम आपको दे सकता हूँ। மனுஷன் நைட்ல நல்லா தூங்கணும், நிம்மதியா இருக்கணும். हम आज रात में अच्छा से सोना चाहिए, ऐसे बोल। இது ஏசாமி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற விஷயம். இது இயேசு ईश्वर आपको देने का चीज है। ஆமென். ஆமென். இப்படியாக வந்ததெல்லாம் ஊழியம். ऐसे शुरू होने वाला है वो मिनिस्ट्री। எல்லாமே தேவனால நடத்தப்படணும். सब ईश्वर का अगुवाई से चलना चाहिए। இல்லனா எந்த வேலையுமே நம்மளால செய்து சக்சஸ் பண்ண முடியவே முடியாது. इसलिए कोई भी काम आप सक्सेस कर नहीं सकते। இங்க பரிசுத்த ஆவியானவர் இது தடை பண்ணினாரு. इस जगह पर ना पवित्र आत्मा ने रुका है, मना किया है। இப்ப தடை பண்ணிட்டு இப்போ வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லுகிறார். अभी उधर रुकने के बाद में दूसरा जगह से लेके जा रहा है। ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ईश्वर को महिमा हो। இதுதான் ஃபர்ஸ்ட் போகும்போது மக்கதோனியா தேசத்தான் ஒருத்தன் வந்து நிற்கிறான். उस समय ने मकदोनिया இடத்துல जगह से एक लोग आया। அவன் சொல்லி கேட்கிறான், எங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். वो लोग आकर बोल रहे हमको मदद करना चाहिए। ஆமென். ஹalleluya. ஹalleluya. நிறைய பேர் பார்க்கறதெல்லாம் தரிசனம் பண்ணிடுவாங்க. सब लोग देखने वाला सब दर्शन ऐसे समझकर கர்த்தர் பேசாத விஷயத்தை கர்த்தர் பேசினான்னு சொல்லுவாங்க. तो यीशु मसीह नहीं बताएगा, लेकिन वो बोल रहे हैं यीशु मसीह ने बताएगा। எதையோ ஒன்று சரியான ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா சரியான விதத்துல போக முடியாது. वो सही क्लैरिटी नहीं है तो सही जगह हम जा नहीं सकते। நிறைய நேரங்கள்ல வித்தியாசமா
ஆவியானவர் பேசாதது அவங்களே நினைச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா எதையாவது ஒன்று உளருவாங்க. कभी कभी ना वो पवित्र आत्मा नहीं पता है लेकिन उन लोगों ने सोच कर कुछ उल्टा पुल्टा बोल दिया, அது எல்லாமே தப்பா ஃபெயிலியரா போய் முடிஞ்சிடும். वो भी सब फेलियर में हो जाएगा. இதுல சரியான விதத்துல இதுதான் தேவன் என்னை இப்படித்தான் நடத்துகிறார் என்றத சரியான ஊர்ஜிதப்படுத்திக்கலன்னா ஃபெயிலியர் ஆயிடும். इसलिए हम यही रास्ता में यीशु मसीह मुझको चला रहा है, इससे हम समझ ना सके हमारा रास्ता फेलियर में हो जाए. தேவன் என்னை இப்படித்தான் நடத்துகிறார் என்பதை அறிஞ்சுக்கிட்டா 90% உங்களுக்கு சக்சஸ் மாதிரி. ये परमेश्वर ने हमें ऐसे चला रहा है, ऐसे आप समझेगा तो 90% आपका जीवन जीत सके. தேவன் என்னை நேற்று வரைக்கும் நடத்தினது இல்ல, போன நிமிஷம் வரைக்கும் நடத்தினது இல்ல, இப்போ என்னை எப்படி நடத்துகிறார், இனிமேல் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார். यीशु मसीह को लास्ट साल कैसे चलाया वो नहीं, अभी कैसे चल रहा है, अभी आने वाला दिन में भी कैसे चलाएगा वो जरूरी है. இதுதான் எனக்கு தேவை. ये अब हमको चाहिए. இது ஜபத்தினால உபவாசத்தினால கெஞ்சி மன்றாடி தேவனே என்ன உம்முடைய பாதையில இன்னும் சொல்லணும்னா தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்லுகிறாரு. அவருடைய உபத்திரவ நேரத்துல ரொம்ப ஒரு அருமையான வார்த்தையை வந்து யூஸ் பண்றாரு. தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிய மட்டும் அப்படின்றாரு. परमेश्वर हमें कैसे चलाएगा समझने का तक. 1 சாமுவேல் 22:3 இப்படியா சொல்லுது. फर्स्ट सामुएल 5:3 அப்படி நீ பாருங்க படிச்சிருக்கலாம். நான் தமிழ்ல படி அதை இங்கிலீஷ். தாவீது அவரிடத்தை விட்டு மோபியை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்து நாள்தோறும் அவனோடு இருந்தார்கள். போதும் God's leading, परमेश्वर का अगुवाई it's very must. वेरी बहुत महत्वपूर्ण है. ஆமென் ஆமென். இதுல தெளிவு இல்லைன்னா எல்லாமே ஆட்டங்கள். इधर आपको क्लैरिटी नहीं है तो सब ढीला हो जाए. தாவீது அன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவீதுக்கு வந்து எங்க போகணும்னு தெரியல. उस समय आप देख लीजिए दावीद को कहाँ जाना पता नहीं. அவருக்கு ஒரு கடினமான சூழ்நிலை அங்க நிலம்ப ஆரம்பிக்குது. कठिन समय उस समय था. தாவீது பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா சவுல் வந்து அவனை துரத்துறான். उस समय शाऊल जो है वो भाग रहा है, तो उनको पकड़ने के लिए तोड़ रहे. அப்புறம் இவங்க கூட ஒரு 400 பேர் சேர்ந்துட்டாங்க. முதல் வசனம் படிச்சீங்கன்னா ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க அவங்க எல்லாம் 400 பேர் சேர்ந்துருக்காங்க. दाऊद के साथ वो 400 लोग ने इकट्ठा हुआ. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் வந்து தாவீதுக்கு தெரியல. लेकिन भी दाऊद को अभी क्या करेंगे वो मालूम नहीं, எங்க போறது தெரியல, कहाँ जाऊं वो मालूम नहीं. அப்பதான் சொல்றான் தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிய மாட்டோம். तब बोल रहा है यीशु हमें कैसे चल रहा है वो समझना तक. சோத்ரம் தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார், இனி நடத்த போகிறார், இதெல்லாம் நல்லா ஜெபிச்சு அதுக்காக முழு ப்ளூ பிரிண்ட்டுமே அப்படியே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வேணும். ஒவ்வொரு செகண்டும் அந்த செகண்ட் இந்த செகண்டு இந்த செகண்டு இந்த செகண்டு அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. और मैं इसका अर्थ ऐसे नहीं है आप फुल ब्लूप्रिंट हमको चाहिए. हर दिन वो आने वाला दिन नेक्स्ट ईयर क्या होगा, आने वाला उसका बाद 10 साल के बाद क्या होगा, सबका ब्लूप्रिंट हमको चाहिए, ऐसे नहीं. ஆனா அதே நேரத்துல தேவன் என்னை இப்படிதான் நடத்துகிறார்ன்ற ஒரு தெளிவு நமக்கு அவசியம். लेकिन भी यीशु मसीह हमें ऐसे चल रहा है वो समझना चाहिए. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அங்க ஒரு கிளாரிட்டியை பவுல் வந்து பெற்றுக்கிட்டார். उस जगह पर क्लैरिटी वो साउल मिल गया. पौल को वो क्लैरिटी मिल गया, क्लैरिटी समझ में आया. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு தெளிவான ஒரு நடத்துதலை புடிச்சிட்டார். वो यीशु मसीह का क्लियर अगुवाई वो समझ लिया पौलुस को. இதுவரைக்கும்
இந்த ஊழியம் ஆசியாவில் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தது. पहले ये मिनिस्ट्री ना आसिया में किया था. இப்போ மக்கதோனியா தேசத்துக்கு போகும்படியான ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். अभी मक्केदोनिया जाने के लिए एक कॉलिंग यीशु मसीह ने पुकारा. அதனால ரொம்ப தெளிவு வேணும். பரிசுத்தாவியோடு பேசுறது, தீர்க்க தரிசனம் சொல்வது, தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்வதில் நமக்கு ரொம்ப தெளிவு ரொம்ப அவசியம். इसलिए हमको बड़ा समझना चल रही है, क्योंकि परमेश्वर में चल रहा है ना कर रहा है, क्या चल रहा है, हम क्या करता है वो समझना चाहिए. ஃபர்ஸ்ட் பாருங்க, மேசிடோனியாவுக்கு போகிறார். फर्स्ट मैसिडोनिया को जा रहा है, मैसिडोनिया. ஆமென். आमेन. அந்த மக்கதோனியா தேசத்துக்கு செல்லுகிறார். मक्केदोनिया देश को जा रहा है. அன்னைக்கு வந்து 3 கண்டம் தான் இருந்தது. उस समय तक 3 खंड கண்டம் 3 जगह. இன்னைக்கு எத்தனை கண்டம்? 7 கண்டம் இல்ல? खंडम का अंग्रेजी में मगधी. அன்னைக்கு ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம். இன்னைக்கு எத்தனை கண்டம் சொல்லுங்க? ஒவ்வொரு கண்டம் சொல்லுங்க. ஆசியா, ஐரோப்பா, उस समय आसिया, यूरोपा, அட்லாண்டிக், अटलांटिक, வட அட்லாண்டிக், अटलांटिक, नॉर्थ अफ्रीका, साउथ अफ्रीका. ஓ சா. नॉर्थ अफ्रीका, Okay. साउथ अफ्रीका. அன்னைக்கு வெறும் 3 கண்டம் மட்டும் தான் இருந்தது. उस समय था 3 मगधी. இது வந்து ஐரோப்பா கண்டம். वो एटा यही यूरोपा, யூரோப். यूरोप का. சோத்ரம். இப்பதான் முதல்ல அங்க வந்து போகுது. अभी फर्स्ट जा रहा है, फर्स्ट मिनिस्ट्री. இங்க ஆரம்பிச்சது. उधर सेंटर में शुरू किया. நம்மளும் அப்படிதான், நம்ம லைஃப் அப்படிதான். அதுதான் வரணும். हमारे எல்லாமே அப்படிதான் வரணும். எடுத்த உடனே ஆண்டா அப்படியே போகக்கூடாது. हम भी ऐसे ही पहले शुरू करने से उधर जाऊंगा, ऐसे नहीं. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி வளராது. क्रिश्चियन का मसीह का जीवन ऐसे नहीं चलेगा. டே பை டே. हर दिन हर. ஆமென். டே பை டே. हर दिन தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். दावीद जो है वो हर दिन पढ़ना लगे. சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு சில வருஷங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிறார். कुछ कार्य के लिए, कुछ टाइम से, कुछ जीवन के लिए यीशु मसीह बहुत साल लेता है. நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. சில பெர்சிக்யூஷன் சில வருஷங்கள் இருக்கும். कुछ persecution के लिए कुछ वर्ष होता है. சில வாழ்க்கையில இப்ப நம்ம மோசே வாழ்க்கையை நம்ம கணக்கிட்டு அழகா சொல்லிடலாம். मोसे का जीवन को कम कैलकुलेट करके कम बोल सकते हैं. எத்தனை? 120 இயர்ஸ். 120 इयर्स में 40 பிரிச்சுக்கிறோம். 120 इयर्स में जो हम दो भाग 3 40. இந்த 40 என்ன அர்த்தம்? इस साल को हम क्या बोलते हैं? அரண்மனையா? ராஜரீக வாழ்க்கை. இது मरुभूमि, பாலைவனம். நான் ரொம்ப ஒரு வேடிக்கையா சொல்லுவேன். அப்ப என்ன தெரியும்? இப்போ வந்து எல்லாமே தெரியும் எனக்கு. समय सब मालूम है. ஆமா தானே? இப்போ புத்தி எல்லாம் மழுங்கி போய் என்ன தெரியும்னா காடு, வீடு, ஆடு. अभी क्या मालूम? पहले सब मालूम है. फर्स्ट 40 में, ये 40 में जंगल, बकरी, घर कोई. ये तीनों मालूम. रोज அந்த 40 வருஷமும் வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. அவ்வளவுதான். वही 40 साल कुछ भी नहीं मालूम. वो 3 இங்க நடக்கிற விஷயம்லாம் தெரியாது. उधर क्या चल रहा है, पहला साल किंगडम में क्या चल रहा है मालूम. வேற எங்க நடக்கிற விஷயம் தெரியாது. वो पगल इधर उधर में क्या चल रहा है वो मालूम. அவருடைய மைண்ட் செட் எல்லாமே காட்டுக்கு போனோம், இந்த ஆடை பார்த்துக்கணும், திருப்பி பொழுது போனா வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். उनका माइंड सेट जो है हम जंगल जाना, वो बकरी को हम संभालना, फिर से लेके आना. वही மிகப்பெரிய கோடி லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படியா? बहुत lakhs people को अगुवाई करने वाले लोगों का जीवन ऐसे ही है. தேவன் என்னை மறந்து விட்டாரோ? यीशु मसीह मुझे भूल गया क्या? 40 வருஷம் ஆயிடுச்சு இல்ல? 40 हो गया ना. இப்போ வைராக்கியெல்லாம் இருந்துச்சு. पहले वो தேவன் என் கையினால என்ன கொண்டு இந்த எகிப்துல அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போகிறார் என்ற ஒரு வைராக்கியம் பயங்கரமா இருந்த ஒரு தருணம்.
पहले सो ऐसे सोचा था यीशु मसीह परमेश्वर ने मेरे लिए ये गुलामी के रूप में रखने वाला इन लोगों को बचाएगा, ऐसे वो बुद्धा ये कीमत था। புத்தி ஞானம் அறிவு இப்படி எல்லா டேலண்டும் இருக்குது, வேண்டிய வசதிகள் எல்லாமே இருந்த ஒரு அழகான அரண்மனை வாழ்க்கை, உலக பிரகாரமான அழகான வாழ்க்கை. बहुत सुंदर समय था पहले, वो कपड़ा सब कुछ, सब कपड़ा खाना वो जो भी हम बोल सकते எல்லாமே நிரம்பி இருக்குது. सब था, सब करने वाला। இந்த 40 வருஷம் ஒண்ணுமே இல்ல. ये साल से में कुछ नहीं, மூணே மூணு விஷயம் தான் தெரியும். 3 मालूम है, காட்டுக்கு போனோம், हमें जंगल जाना, ஆடுகளை பார்த்துக்கணும், बकरी को संभाल करना, வீட்டுக்கு வந்துடணும், फिर से वो संभाल के लेके आना, மறுபடியும் காலையில எழுப்பி फिर से काश को அதே வேலையை செய்யணும். वही काम करना, ரொட்டீன் ஒர்க், रूटीन एक ही काम, இதே இந்த வேலை மட்டும்தான், यही काम, எதுவுமே தெரியாது. कुछ भी नहीं मालूम। சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சில வருஷங்கள் இருக்கும், लेकिन हमारा जीवन में भी ऐसे कुछ साल वो நமக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். हमको पागल लगने का समय ऐसा இல்லாம உண்மைதான், वो चली என்னன்னே தெரியாது. क्या करूं मालूम नहीं, தேவன் தானே என்ன அழைச்சாரு. यीशु ने मुझे बुलाया। இப்பதான் இந்த நேரத்துல தான் பல விஷயங்கள் ஓடும், अभी आपका दिमाग, हमारा दिमाग में सब कुछ चलेगा, பல விஷயங்களை யோசிப்போம், बहुत बातों को हम ध्यान देंगे, பல காரியங்களை சிந்திப்போம். बहुत कार्यों को हम फोकस करेंगे, सोचेंगे। இந்த இந்த வருஷத்தை கடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ये 40 साल को कम पार करना थोड़ा मुश्किल, வறுமைகளை பார்க்கலாம், बहुत अकाल हम देख सकते हैं, ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலை, बहुत कमियों का जीवन, பெரிய ப்ரொமோஷனோ உயர்வோ அல்லது வாய்ப்புகளோ வசதிகளோ இருக்காது. ஊழியர்கள் பார்த்தா फटाफट प्रमोशन, बढ़ोतरी होगा। बढ़ोतरी नहीं होगा, प्रमोशन नहीं होगा, कुछ अपॉर्चुनिटी नहीं मिलेगा। ஊழியத்திலையும் பார்க்கும்போதும் நம்ம நினைச்ச மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது. हमारा सेवका में भी हम जितना सोचेंगे वो नहीं मिलेगा। வாய்ப்புகளும் ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வழிவாசல்களும் திறக்கப்படாது. हमारा सेवा करने के लिए रास्ता भी नहीं खुलेगा। நம்ம யோசிப்போம், இந்த விஷயத்துக்காக இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இத்தனை வருஷம் எனக்கு ஒரே விஷயத்துக்காக என்ன ஆண்டவர் வந்து என்னை இப்படி விட்டாரா அப்படின்னு யோசிக்க மாதிரி இருக்கும். अभी आप सोच सकते हैं इतना साल तक एक ही काम के लिए, इसमें छोटा काम के लिए हम इतना साल तक क्यों लेके गया, ஏன் எதுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. क्यों ऐसे होगा हम मालूम नहीं होगा, இத்தனை வருஷமா அல்லது இத்தனை காலமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. कितना साल से तब वो मालूम नहीं। எதை அனுமதிக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும். जो अनुमति दिया है वो हम स्वीकार करना चाहिए। இந்த காலத்திலயும் வாழணும்னா வாழ்ந்துதான் ஆகணும். वो समय में भी जीना, 40 साल में भी जीना चाहिए तो जीना चाहिए। ஒரே வருஷம் போதும் 39 வருஷம் வேஸ்ட் ஆயிடும், விட்டுருங்க ப்ளீஸ், கெஞ்ச முடியாது. मुझको एक ही साल काफी है, मुझे छोड़ दीजिए प्लीज, ऐसे बोल नहीं सकते। ஆனா அதே நேரத்துல இன்னும் நாம வந்து போதுமான அளவுக்கு ஆயத்தப்படாமல் இருக்கக்கூடிய காலங்களும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் உண்டு, हमारा बारे में भी जो प्रिपरेशन नहीं है तो ऐसे साल हो सकता है। இதுக்கு முன்னாடி அமிச்சிட்டா இங்க வந்தா இங்கெல்லாம் உடைச்சிருவான், இது வேகமா வந்து இங்க வந்திருந்தானா இதெல்லாம் உடைச்சு விடுவான். वो इस साल का पार ना करे चल जाएगा तो ये 40 दिन ना उसको तोड़ देगा। இந்த வேகத்துல வந்திருந்தானா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் காலி பண்ணிட்டு இருப்பான். ये अगर 40 साल में सीधा इधर आएगा तो सबको खाली कर देगा। ले तेरा वो सा कुछ मारने के लिए कुछ दे कुछ ना मणल पोरा मारेंगे ऐसे बोलकर सबको खाली कर। இங்க வந்தவங்க தான் ஜபகர்னா மாறும், இருந்ததுனால தான் இங்க வந்து ஜபகர்னா மாறும். ये 40 दिन में रहने के बाद में भी इधर आने के बाद என் பேரை வேணா கூட கிரிக்கி போட்டுருக்கு, ஒன்றும் பண்ணாதீங்கன்றோம். मेरा नाम को भी कटा दीजिए लेकिन मेरे इस्राएल लोगों को कुछ भी मत करना। சிறப்பான தலைவனா ஒரு ஸ்பெஷலான ஒரு பாத்திரமா உருவாக்கப்பட்டார், स्पेशल लीडर बन गए, वो सगी मालिक आ गए। சாதாரணமான ஒரு பாத்திரம் இல்ல, மோசேயுடைய அழைப்பு மிக விசேஷமான அழைப்பு। यदि साधारण पर्दन नहीं, मोसेस का वो कालिक जो है वो विशेष कालिक बुलावट।
மிக விசேஷமான ஒரு அழைப்பு. बहुत विशेष कार्य पुलाव அதனால இங்க தேவன் அவசரப்பட்டு இங்க இருந்து இங்க அவனை கொண்டு வந்திருந்தாருன்னா எல்லாத்துக்கும் अड्डी மேல अड्डी பழைய பழைய முடிச்சுட்டாங்க. यीशु ने वो ये परमेश्वर ने इधर से ही पहला 40 दिन से लेकर लास्ट 40 साल को लेकर आएगा तो सबको चपट मारेगा. இங்க இருந்துட்டு 40 வருஷம் இருந்துட்டு வந்தவங்க அந்த பொறுமை அவனுக்கு கிடைச்சிச்சு, அமைதி கிடைச்சிச்சு. எல்லா விதமான நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய எல்லா விஷயமும் இங்க தான் கிடைச்சிச்சு. ये 40 दिन में रहने के बाद में मेल मिलावट वो फैशन वो सब आराम से करने के लिए वो योजना सब मिल गया.